ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வந்து கஸ்டமர் ஆர்டர்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சல்வார் குர்த்திஸ் வந்து என்ன மாதிரி பேட்டர்ன் நெக் டிசைன்ஸில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சல்வார் கம்மி சேர்த்து தான். ஸோ இது வந்து பாட்டம் பார்த்திங்கன்னா அந்த போட்லி பட்டன்ஸ் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ இதே சேம் கலரில் தான் பாட்டம் கொடுத்துருந்தாங்க. ஷாலும் இதே மாதிரி தான் வரும். ஸோ இது 3/4 ஸ்லீவ் கொடுத்துட்டு யூ நெக் கொடுத்துட்டு போட்லி பட்டன்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து துப்பட்டா, இந்த செட்டுக்குரிய துப்பட்டா. இது வந்து சல்வார் பேண்ட்டு. ஸோ பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளீட்ஸ் இதுக்கு கொஞ்சம் நெருக்கமாகவே வச்சு எவ்வளோ இருந்ததோ அதை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு செட்டு. நெக்ஸ்ட்டு செட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு யூனிக்கான நெக் டிசைன் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடு நெக்லெலாம் வந்து இந்த ட்ரையாங்கிள் லூப்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் கொடுத்துருப்பேன் நான். ஸோ இதுக்கு அந்த ட்ரையாங்கிள் கலரில் இருக்கிறது தான் வந்து பாட்டம் வரும். இதுக்கு பாட்டம் ஷாலுமே இதே தான் கொடுத்துருந்தாங்க. ஸ்லீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்குது இல்லையா, ஸோ அதனால நான் பாட்டமோட கிளாத்தே வந்து பார்டர் மாதிரி கொடுத்து அழகாக அதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்லைன் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட நெக்குக்கு வந்து அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ற வீடியோ நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன் நான். இதுக்கும் சேம் அதே மாதிரி கலம்காரி பாட்டம் தான் இதுக்குமே. மெட்டீரியல் வந்து சல்வாருக்கு பார்த்தீங்கன்னா 2 மீட்டர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. கலம்காரி பிரிண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் ஃப்ளீட்ஸ் அதிகமாக கொடுத்து இதுக்கு மேட்சாக ஷாலுமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதோட லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு குர்த்தி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குர்த்தி, பிளெயின் குர்த்தி தான். ஸோ அதுக்கு வந்து ஸ்கேலப் நெக் மாதிரி கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் கட் குர்த்திஸ் தான் எல்லாமே. ஸோ அதனால் ஸ்கேலப் நெக் கொடுத்துட்டு லைனிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸ்லீவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா லைனிங் வந்து நான் கொடுக்க மாட்டேன் நான். ஸோ லைனிங் வேணும் அப்படின்னா கொடுக்கலாம். கஸ்டமர் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க, ஸோ அதனால் நான் கொடுக்கல. மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் மாதிரி இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக சிலது வந்து விரும்புவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நான் வந்து அதுக்கு லைனிங் கொடுப்பேன், இல்லைன்னா நான் விட்டுருவேன் நான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் வேர் குர்த்தி தான் இதுவுமே. இதுக்கு ஃபுல்லாக பார்டர் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸ்லீவுக்கு கீழே எல்லாமே பார்டர் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா ரிஸ்டிக்கிட்ட வரையும் வரும் உங்களுக்கு. ஸ்லீவு கீழே இங்கே வரையும் வரும், ரிஸ்டிக்கிட்ட வந்துட்டு பார்டர் வர மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். இதுக்கு நெக்குக்குமே வந்து ஃபுல்லாக பார்டராக கொடுக்க வேண்டாம், கீழே மட்டும் கொடுத்து அழகாக இருக்குன்றதுக்காக கீழே மட்டும் கொடுத்தேன். சல்வார் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளெயினாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பிளெயினாக ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃப்ளீட்ஸ் வந்து இதுக்கு கம்மியாக தான் இருந்தது. ஷால் வந்து இதுதான். இந்த ஷால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இது தான். ஸோ இந்த குர்த்திஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ப்ளவுஸ் டிசைன் ஆர் குர்த்தி டிசைன்ஸோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.